புதுசாக தையல் கற்றுக்கிறவங்க நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் சைடு வந்து ஜாயின் பண்ணுறது பெரிய சவாலாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி சைடை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இடுப்போட சைடு நார்மலாக 1 இன்ச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடுக்கும் ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் கையோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸோட இடுப்போட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக 2 தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் முடிக்கிறப்ப நீங்கள் கையோட அளவுக்கு நேராக வர மாதிரி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இடுப்போட அளவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லூஸாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் டைட் பிடிச்சிக்கோங்க. இடுப்போட அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கையோட அளவு கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக தைச்ச வீடியோவோட லிங்க்கு ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து தைச்சு கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.